இந்தியாவின் கேரளாவில் உள்ள திருச்சூர் நகரின் ஒல்லூரில் செயின்ட் அந்தோணி சிரோ மலபார் கத்தோலிக்க ஃபோரேன் தேவாலயம் அமைந்துள்ளது. இந்த தேவாலயம் திருச்சூர் சிரோ மலபார் கத்தோலிக்க மறைமாவட்டத்தைச் சேர்ந்தது. தோராயமான புள்ளிவிவரங்களின்படி திருச்சபையில் சுமார் 4000 கிறிஸ்தவ குடும்பங்கள் உள்ளன. மத, கல்வி, மருத்துவம், சமூக சேவை மற்றும் மதச்சார்பற்ற அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களுடன் ஒல்லூரில் கிறிஸ்தவ மக்கள் அதிக அளவில் இருப்பதால் ஒல்லூர் சின்ன ரோமா, சிறிய ரோம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தேவாலயம் ஒரு மலை உச்சியில் கட்டப்பட்டுள்ளது. இது இப்பகுதியில் மிக உயரமான இடமாகும். தேவாலயம் யானைச் சுவர் ஆனா மத்தியில் என்று அழைக்கப்படும் ஒரு பெரிய பாதுகாப்புச் சுவரால் சூழப்பட்டுள்ளது. 1887ஆம் ஆண்டில் திருச்சூர் விகாரியேட் அப்போஸ்தலிக் அமைக்கப்பட்டபோது ஒல்லூர் மிகவும் பணக்கார, அதிக மக்கள் தொகை கொண்ட மற்றும் செல்வாக்கு மிக்க திருச்சபையாக இருந்தது. இதனால் ஒல்லூர் திருச்சபையின் விகார் அடோல்ஃப் மெட்லிகாட்டின் 4 உறுப்பினர்களைக் கொண்ட மறைமாவட்ட உச்சக்குழுவில் சேர்க்கப்பட்டார். புனித அந்தோணி ஃபோரேன் தேவாலயம் அதன் அதிகார வரம்பில் 18 தேவாலயங்களை கொண்டுள்ளது. வரலாறு முன்பு ஒல்லூர் கிறிஸ்தவ மக்கள் புசுவியல் தேவாலயத்தில் திருப்பலிக்குச் சென்றனர். ஒருநாள் சிரமேல் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண் புசுவியல் தேவாலயத்தில் திருப்பலியை தவறவிட்டார். ஏமாற்றமடைந்த அவர் தனது மகனிடம் இதைச் சொல்லி ஒல்லூரில் ஒரு தேவாலயம் கட்டும்படி கேட்டார். இதன் பிறகு மலைக்கால் கர்த்தகால் நன்கொடையாக வழங்கிய நிலம் ஒல்லூரில் ஒரு புதிய தேவாலயத்தை கட்டப் பயன்படுத்தப்பட்டது. தேவாலய பதிவுகளின்படி 1718ஆம் ஆண்டில் ஒரு தற்காலிக தேவாலயம் கட்டப்பட்டு முதல் திருப்பலி நடத்தப்பட்டது. இந்த தேவாலயம் ஜூன் 13, 1722 அன்று மெட்ரோபொலிட்டன் மற்றும் அகில இந்தியாவின் வாயில் அல்லது கொடுங்கல்லூர் பிஷப் என்று அழைக்கப்பட்டது. 1790ஆம் ஆண்டில் திப்பு சுல்தான் தேவாலயத்திற்கு தீ வைத்தார். ஆனால் முகப்பு மட்டும் எரிக்கப்பட்டது. 1972ஆம் ஆண்டில் திருச்சூரின் முதல் பேராயர் மார் ஜோசப் குண்டுகுளம் துள்ளலை பிசாசு நடனம் என்று பிரபலமாக அறியப்படுகிறது தடை செய்தார். புனிதர் பட்டம் பெற்ற யூப்ரசியா எழுவதிங்கள், மரியா தெரசா சிராமெல் மற்றும் குரியகோஸ் எலியாஸ் சாவரா ஆகியோர் இந்த தேவாலயத்திற்கு வருகை தந்து தங்கியுள்ளனர். இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு நவம்பர் 24, 1951 அன்று இந்த தேவாலயத்திற்கு விஜயம் செய்தார். விகார் மான்சினோர் பால் கக்கசேரி ஒரு பெரிய மெழுகுவர்த்தியை ஏற்றி நேருவை வரவேற்றார். ஒல்லூரில் உள்ள புனித ரபேல் தூதரின் விழா ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் வரும் ஒல்லூர் தேவாலயத்தின் மிக முக்கியமான பண்டிகையாகும். இந்த விழா 1837இல் தொடங்கப்பட்டது. ஜனவரி மாதத்தில் புனித செபாஸ்டியனின் நினைவாக மற்றொரு திருவிழா நடத்தப்படுகிறது. மேலும் இது திருச்சபையில் 2வது பெரிய திருவிழாவாகும். மேலும் ஒல்லூர் திருச்சபை ஆண்டு முழுவதும் சுமார் 73 விழாக்கள் மற்றும் திருவிழாக்களை கொண்டாடுகிறது.